அனைவருக்கும் வணக்கம். நேத்து ஃபுல்லா எதுங்க பிரேக்கிங் நியூஸ்? எது பிரேக்கிங் நியூஸ்? KN நேரு அவர்கள் மீது FIR போடணும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல உத்தரவு வந்திருக்குது. உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். சும்மா நாங்க 180 நாளைக்கு இனிஷியல் விசாரணை பண்றோம், அதுக்கப்புறமா நாங்க அப்படி பார்க்குறோம் இப்படி பார்க்குறோம், அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு, உங்க ஆக்டிவிட்டிஸ் மேல சந்தேகம் வருது, போடு FIR அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் சொன்னார் இல்லையா? இதான பெரிய செய்தி. இது எவ்வளவு பெரிய விவாதமாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், மக்களுக்கு எல்லாரும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அப்பதானே இது அடுத்த கட்டத்தை நோக்கி இங்க பேசு பொருளா மாறும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நியூஸை நைட்டு ஊடகங்கள் என்னென்னலாம் விவாதிக்கிறாங்க, கண்டிப்பா இன்னைக்கு வச்சு சும்மா விவாதம் பண்ணி தள்ள போறாங்க அப்படின்னு பார்த்தா, விவாதத்துடைய டாபிக் ஒரு சேனல்ல பார்த்து மிரண்டங்க. என்ன தெரியுமா? ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? திமுகவுக்கு போகிறாரா ஓபிஎஸ்? கூட்டணியில் சேர்கிறாரா? யோ, 1 மணி நேரம் விவாதம் பண்றதுக்கு மனசாட்சி இருக்குதா உங்களுக்கெல்லாம்? 1 மணி நேரம் 5-6 பேர் உட்காந்துக்கிட்டு மாத்தி மாத்தி விவாதம் பண்றது அளவுக்கு ஒர்த்தான டாபிக் ஆயாது ஓபிஎஸ் டாபிக். அவரை பத்தி பேசுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு என்ன வச்சிருக்கீங்க? ஆனாலும் பேசுறாங்க, 1 மணி நேரம் பேசுறாங்க, சலிக்காம பேசுறாங்க. அப்படியே பார்த்துட்டு எப்பா சாமின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீடியோவில் இப்போ நம்ம ஓபிஎஸ் அவர்களை பற்றி பேசுகிறோன்னா கூட தனியாலாம் அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டு ஃபுல்லாலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டோம். 2-3 செய்தியை பேசும்போது அவருக்குன்னு ஒரு 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ ஒதுக்கி பேசிட்டு போயிடுவோம். அவ்வளோதான் இருக்குது இன்றைக்கி அவருடைய நிலைமை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மீடியா பூரா ஓபிஎஸ் பக்கம் கேட்ட திருப்புறாங்க. இந்த ஓபிஎஸ் அவர்கள் நேற்று திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுத்ததாகட்டும், ஐயா ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்ததாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஒருத்தர் இந்த திராவிட மாடல் ஆட்சியை வானளவு புகழ்ந்ததாகட்டும், இந்த ஆட்சி ஒரு சூப்பரான ஆட்சி, மறுபடியும் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் சொன்னதாகட்டும், இதைத் தொடர்ந்து அவர் திமுக கூட்டணியில் இணைவாரா அப்படின்ற விவாதமாகட்டும், இது எல்லாமே இந்த KN நேரு அவர்களுடைய இந்த செய்தி இருக்குது இல்லை, இந்த செய்தி வெளியே வராமல் பேசு பொருளாக மாறாமல் மக்கள் மத்தியிலிருந்து ஒரு அழுத்தமாக கிரியேட் ஆகாமல் டைவர்ட் பண்ணுறதுக்காக நேற்று உருவாக்கப்பட்ட ஒரு சீன் தான் இது. மற்றபடி இதில் சொல்லிக்கிற மாதிரி விவாதிக்கிற மாதிரி 5 பைசா கூட ஒர்த்து இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை ரைட்டு, நான் கேட்குறேன். சரிப்பா, திமுகவுக்கே போயிடுறாரு, என்ன ஒரு 50,000 பேரோட சேர்ந்து போய் அப்படி இணைய போகிறாரா? போனால் ஒருத்தராக தானே போக போகிறாரு. ஏற்கனவே அவர் கூட இருந்தவங்கெல்லாம் முக்கால்வாசி பேர் திமுகவுக்கும், ஒரு 1-2 பேர் தாவேகாவுக்கும் போயிட்டாங்க. என்ன இருக்குது ஓபிஎஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு? இல்லை அவர் என்ன ஆடட் வேல்யூ கொடுத்துட போகிறாரு திமுகவுக்கு? ஒன்றும் புரியலையே. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இப்போ தேனி மாவட்டத்தில் இப்போ அவர் திமுகவில் இணைஞ்சிடறாருன்னு வச்சுக்கலாம். உட்கட்சி சண்டை தானங்க வரும். அதாவது அங்கே தங்கத்தமிழ் செல்வன் இருக்காரு, அவருக்கு எவ்வளோ கடுப்பாகும், எவ்வளோ எரிச்சல் வரும். ஏன் நான் இப்போ தான் ஒரு ஃபார்முக்கு அப்படியே இந்த ஏரியாவை பூரா என் கண்ட்ரோலில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன், மறுபடியும் இதை கொண்டு என் மடியில் கட்டுற நீ அப்படின்னு சொல்லி அவருக்கு கோவம் வருமா? காலங்காலமாக வேலை செஞ்ச கட்சிக்காரங்களுக்கு ஏற்கனவே இவர் கூட இருந்த 7 பேருக்கு ஒருத்தரையாக வாரம் வாரம் இன்ஸ்டால்மெண்ட்டில் திமுக அனுப்புனார்ல, எல்லாருக்கும் சீட்டான். அப்போ அந்த தொகுதிகள்லாம் காலங்காலமாக போஸ்ட் ஓட்டின உடன்பிறப்புகளுக்கு வாழைப்பழம் தான், வாழைத்தாறு தான், ஆளுக்கு ஒன்று பிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் அப்படிங்கிற கண்டிஷனில் போயிட்டு இருக்குது. இதை பற்றி விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க, எப்படி திமுகவுக்கு இது பலம் சேர்க்கும் அப்படின்ட்டு. ஒன்று மட்டும் புரியுது, ஆதவ அர்ஜுனா தான் நேற்று ஏதோ ஒரு வீடியோவில் பேசும்போது சொன்னார் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஷேர் ஆட்டோ காமெடி வடிவேல் ஒன்று வரும்ல, போகும்போது அந்த வண்டியில் யாரையாச்சும் ஏற்றணும் 10வது ஆளாக தான் ஏறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகும்போது ஒருத்தன் ரோட்டில் எங்கே போகிற, ஊருக்கு போகிறான், ஊருக்கு போய் என்னத்தை கழட்ட போகிற நீ, ஏறு வண்டியில் அப்படின்னு சொல்லி ஏறி உட்கார வச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வர்றவங்க போகிறவங்களாம் ஏற்று ஏற்று ஏற்றுன்னு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. 2011 வாடை ஹெவியாக அடிக்குது. அப்படித்தாங்க ஊரில் இருக்கிற கட்சியெல்லாம் கூட்டி பார்த்தா 54% வருது திமுக கூட்டணிக்கு. அப்பா, தேர்தலுக்கு முன்னாடி 50%க்கு மேலே வருது. அப்படின்னா எத்தனை தொகுதி ஜெயிக்கணும்? குறைஞ்சது 230, மினிமம் 200, அதை விட ஜெயிச்சு தேவலை 23. அந்த மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அணி மேலே அணியாக சேர்த்துட்டு இருக்கிறாங்க. எந்த வகையில் இது பலவீனத்தை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் 1 மணி நேரம் டிஸ்கஷன். சரி ரைட்டு, இது ஒரு புறம் இருக்க, நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியதாக ஒரு செய்தியை பார்த்தங்க. பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எப்போ பார்த்தாலுமே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்ப மட்டமாக, ரொம்ப இழிவா, தவழ்ந்து வந்தவர், ஊர்ந்து வந்தவர், அது இதுன்னு சொல்லி தாக்குதல் பண்ணிட்டு இருப்பாரு, ஏதோ பேசிட்டு இருப்பாரு. நேற்று இபிஎஸ்க்கு நன்றி, அவை கண்ணியத்தை கடைபிடித்து குறைகளை சுட்டி காட்டிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி.
ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் என் மீது எப்போதும் அன்பு காட்டும் உறுப்பினர்களுக்கு நன்றி. எதிர்கட்சி தலைவர் இன்று வரவில்லை என்றாலும் இபிஎஸ் உட்பட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏயா எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க, எதுவும் ஜெயிலுக்கு எதுவும் போக போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு முன்னாடி இல்லப்பா ஃபேர்வெல் டே நேற்று சட்டமன்றத்தில். அதனால ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இதுதான் லாஸ்ட்டு, அதனால எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் கதை ஓடிட்டு இருக்குது. இந்த ஃபேர்வெல் டேல நடந்த அட்ராசிட்டிஸ் தாங்க. காலேஜில் சின்ன சின்ன பிள்ளைங்க காலேஜில் கடைசி நாள் அந்த ஃபேர்வெல் டே டைமில் இந்த ஒரு புக் ஒன்று வச்சுப்பாங்க. அவங்க உன்னை பற்றி எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா, உனக்கு பிடிச்ச இது தெரியுமா, உன் கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமான்னு சொல்லி இல்லாததெல்லாம் சேர்த்து எழுதி ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ண பார்ப்பாங்க. அந்த மாதிரி நேற்று சட்டமன்றத்தில் வாசிக்கிறாங்க அப்பப்பப்பா வாசித்து தள்ளுறாங்க. இதில் பல பேர் வாசித்தது ஒரு மாதிரி இருந்தாலுமே குறிப்பாக கவனத்தை ஈர்த்தது ஒன்று ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் அப்படின்னு நினைக்கிறேன், அவருடைய வாசிப்பு. அதை விட அட்வான்ஸ் லெவல் யாருதுன்னா நம்ம செல்வ பெருந்தகையார். இந்த கலி உலகத்திலே, இந்த கலி யுகத்திலே உங்களை மாதிரி ஒரு தலைவரை பார்த்ததுண்டா, உங்களை மாதிரி ஒரு உயர்ந்த உள்ளத்தை பார்த்ததுண்டா? கலியுக காலத்தில் நாங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட முதல்வர் தலைமையில பணியாற்றுவதில் பெருமைப்படுகிறோம். எப்பேற்பட்ட மனுஷன் நீங்க, எப்பேற்பட்ட தெய்வ பிறவி நீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாருங்க. என்னைய பண்றீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா பேட்ச் ஒர்க். அதாங்க இந்த மாவீரன் படத்துல புட்டுட்டு உழும்போதெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ என்ன நடக்குது? செல்வ பெருந்தகை சார் பேட்ச் ஒர்க் இப்போ ரொம்ப டேமேஜ் பண்ணிவிட்டாங்க. கீழ் மட்டத்திலையும் மேல் மட்டத்திலையும் இந்த ஒட்டவே ஒட்டாது, இனிமேல் இந்த கூட்டணி சேர்ந்தாலும் விளங்காது அப்படிங்கிற இடத்த நோக்கி போயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் அப்படி புகழ்ந்தேனா, நான் ஒரு பெரிய மாநில தலைவர் இல்லையா, நான் புகழ்ந்தேனா என்னுடைய இந்த ஸ்பீச்சை பார்க்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் கழக நிர்வாகிகள், காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து குளிர்ந்தோம். ஐயோ செல்வ பெருந்தகையே சொல்லிட்டாரா, அப்போ உண்மையிலே இது அருமையான கட்சி போலகுது, அருமையான கூட்டணி போலகுது அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. எப்படி ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களையும் லிங்க் பண்ண பார்த்தீங்களா? என்னன்னு சொல்லி லிங்க் பண்ண தெரியுமா? அவரு எப்படி நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி கலக்கிறாரோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஐயா ஸ்டாலின் கலக்கிட்டு இருக்கிறாரு. மருது சகோதரர்கள் போன்ற என்று நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்களும், இந்த தமிழ்நாட்டில இந்த தேசத்தில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு எந்தவித சமரசமும் செய்யாமல் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்களாம் பிரதர்ஸ் தானே, நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்பெல்லாம் நம்ம ஒன்னா இருக்கிறோம் தானே அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த கூட்டணியை உறுதி செய்யற மாதிரி பேசுறாருங்க. நடக்கட்டும் நடத்துங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அடுத்ததா ஒரு பாயிண்டை இறக்குனார் பாருங்க. உண்மையிலேயே சொல்றேன், இதை பார்க்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் யாரா இருந்தாலும் ஏற்கனவே நம்ம செல்வ பெருந்தகை மேல கிரைம் ரெக்கார்டு அதிகமாயிட்டே போகுது அவங்க கட்சிக்குள்ள. என்ன சொன்னாரு? காமராஜர் ஆட்சி தான் இங்க தமிழ்நாட்டில் நடக்குது, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குற ஆட்சின்னு சொல்லியே கொடூர வன்மம் ஆயிட்டாங்க கட்சிக்காரங்கெல்லாம். ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க, காமராஜரை இதை விட கேவலப்படுத்த முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் டென்ஷன் ஆனாங்களா நேத்து? காமராஜர்னா காமராஜர், இன்னைக்கெல்லாம் என்ன யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா அப்படின்ற மோட்ல இறங்கி நம்ம சட்டப்பேரவையில தான் காந்தி இருக்கிறார், நேரு இருக்கிறார், மகாத்மா காந்தி பெயரை தாங்கியுள்ள காந்தியும் இந்த அவையில் இருக்கிறார், பண்டித ஜவஹர்லால் நேரு பெயரை தாண்டிய நேரு அவர்களும் இந்த அவையில் இருக்கிறார். காங்கிரஸ் உடைய என்ன சொல்றது மிக முக்கியமான லெஜண்டுகளாக அடையாளங்களாக பார்க்கப்படக்கூடிய ரெண்டு முகங்கள் காந்தி நேரு. அந்த காந்தியும் நேருவும் நம்ம சட்டமன்றத்தில் இருக்காங்களாம். யாருப்பா அது அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கிறார் இல்லையா அமைச்சர் காந்தின்னு ஒருத்தர், அவரு. அப்புறம் நேரு யாரு? அவரு தான்ப்பா நேத்து 1200 கோடிக்கு ஊழல் நடந்திருக்குது, ஆட்டையை போட்டாங்க. அதாவது 10 ரூபா நோட்டை வச்சு அயன் பட பாணியில கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்திருக்காங்க, அது எங்களுக்கு ஆதாரமெல்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி இடி நீதிமன்றத்துக்கு போயிட்டு நீதிமன்றத்தில் எஃப்ஐஆர் போடுங்கயா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த நேரு. இந்த நேருவை அந்த நேருவோடு ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால் உண்மையிலேயே மானம் வெக்கம் சூடு சொரணம் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்களுக்கு இதை கேட்டா எப்படி இருக்கணும்? உண்மையிலேயே அப்படி இருக்கும், இருந்திருக்கும். ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்துருமோ அப்படின்னு நினைக்கும் போது விட்ராப்பிலையா பாரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்காரங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. கடுப்பாயிட்டு மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட்டே போட்டாருங்க. அதாவது அரசவை புலவர்கள் அப்படின்பாங்களே, அவங்கெல்லாம் யார் தெரியுமா? எங்க உங்களுக்கு தெரிஞ்ச சில அரசவை புலவர்கள் பெயரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டு அவங்க மாநில தலைவரே கலாய்கிறாரு. கமெண்ட் செக்ஷன்ல யாரை போடுவாங்க? எல்லாரும் அவரை தான் போடுறாங்க. நம்ம ஆளு தான், செல்வ பெருந்தகை தான், அவரை மிஞ்சிக்கிறதுக்கு ஏது அரசவை புலவர்கள் அப்படின்ட்டு. ஏன்னா
திமுக காரங்க கூட இந்த அளவுக்கு வாசிக்கலைங்க ஐயா ஸ்டாலின் அவர்களை பற்றி. இவர் தான் வாசிச்சு தள்ளிட்டாரு. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. இந்த சூழல்ல தேமுதிகவும் உள்ள வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில அவங்களுக்கு எத்தனை சீட்டுகள் அப்படின்றத பத்தின செய்தி வந்து அப்படியே ஒரு மாதிரி காத்து வாக்கில் பரவிட்டு இருக்குது. 6+1 அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு மாதிரி வந்துச்சு, 7+1 அப்படின்னு வந்துச்சு. ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து ஒரு நம்பர் வருது. நான் சொல்கிறேன். அதெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படியா இவங்க காங்கிரஸை உள்ளே வச்சுக்க போகிறாங்க, என்னன்னு சொல்லி வச்சுக்க போகிறாங்க அப்படின்னா, டிஎம்கே சைடு நம்ம விசாரிக்கும் போது ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க 25. அவ்வளோதான். 25ன்ற நம்பரை விட்டு ஒரு நம்பர் கூட நாங்கள் ஏற மாட்டோம். வரட்டும், வேணும்னா எடுத்துக்கிட்டோம், இல்லை கிளம்பிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நாங்கள் டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. 25 கிடைக்கிது, எடுத்துக்கிட்டா தான் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பூரா கன்வின்ஸ் பண்ணுற வேலையை தான் நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த மாணிக்கம் தாக்கூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி, இவர்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பூட்டு போடப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக. அவங்க வாயை பூட்டிட்டு திமுக வாயை ஓப்பன் அன்லாக் பண்ணி விட்டாங்க. ஜெகத் ரட்சகன் அவர் பேசுகிறாரு நேற்று. மாணிக்கம் தாக்கூர்லாம் ஒரு ஆளாங்க, அவர் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு சொல்லி அதெல்லாம் வந்து கேள்வியை கேட்டுக்கிறீங்க போங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸை மறுபடியும் கேவலப்படுத்திட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. அப்படின்னு வாயை திறக்க வந்தா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது காங்கிரஸ். இன்னொரு பக்கம் இவரை விட்டு குருநாதர் வைகோ விட்டு அட்டாக் பண்றாங்க. கதர் சட்டனை கிளியத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரோல் பண்றாரு. அதையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது இப்படி இருக்க காங்கிரஸ்லயே இருக்கக்கூடிய ஒரு ஆளை வச்சு காங்கிரஸையே அட்டாக் பண்றாங்க. மணிசங்கர் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல ஒன்றும் இப்போ ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு முக்கியமான ஆள்லாம் கிடையாது, ஏதோ இருக்காரு அவ்வளோதான். ராஜீவ் காந்தி அவர்களுடைய பேட்ச்மேட் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு ஒரு காலத்தில். மற்றபடி இப்போ அவர் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஆள் கிடையாது. அவரை வச்சு பேச வச்சு காங்கிரஸை ராகுல் காந்தியை இரிட்டேட் பண்ணுற வேலையை ஸ்டாலின் தரப்பு பண்ணிட்டு இருக்குது. என்னது, இண்டி கூட்டணிக்கு இந்தியா லெவலில் ஸ்டாலின் அவர்கள் தான் தலைமை தாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து விஜய் கூட கூட்டணி போகிறதுங்கிறது சுத்தமாக விளங்காத படுகொலியில் போய் விழுறதுக்கான ஒரு முடிவாக இருக்கும். காங்கிரஸ் காணாமல் போயிடும், நாசமாக தாண்டா போவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களை வச்சும் பேச வைக்கிறாங்க. இவ்வளோ உளவியல் தாக்குதல்களையும் திமுக நடத்தி கொண்டே இருக்கிறது. பத்தாக்குறைக்கு சட்டமன்றத்திலே உட்காந்து செல்வ பெருந்தகை அவர்கள் வாயால் இஷ்டத்துக்கும் காந்தி, நேரு, காமராஜர் எல்லாருமே தான் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோக்களை டேக் பண்ணி எல்லாம் ராகுல் காந்தி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. யோ மனுஷா, இதெல்லாம் பார்க்குறியாப்பா, நீ ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்கிற, கட்சியை வந்து கீழ் மட்டத்திலேருந்து வளர்க்கணும் அப்படின்லாம் நீ நினைக்கிற, அதுக்காக வந்து எப்படியாச்சும் டஃப்பாக நெகோசியேட் பண்ணி எதையாச்சும் ஒன்று பண்ணிட முடியாதா அப்படின்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் திமுக 25 என்னங்க 5 கொடுத்தாலும் வாங்கிட்டு போவோங்கிற மாதிரி பாரு செல்வ பெருந்தகை பேசிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண மாட்டீங்களா? முக்கியமான பார்கெனிங் ஆரம்பிக்க போகிற டைமில் இப்போ தான் குழு அமைச்சிருக்காங்க திமுக தரப்புலையும். இனிமேல் தான் பேச்சுவார்த்தை நடக்கணும். அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் ரொம்ப முக்கியமான நாட்கள் இருக்கும்போது இப்படி ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வெளியே வந்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆகாதா? இதெல்லாம் திட்டமிட்டு உங்களை வந்து கார்னர் பண்ணுது திமுக அப்படின்னு சொல்லி பல புகார்கள் போய் கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் மறுபடியும் நம்ம ஓபிஎஸ் அவர்களுடைய கதைக்கு வருவோம். இப்போ ஓபிஎஸ் வந்து திமுகவில் இணைஞ்சிடுறாரு, ரைட்டு. திமுகவில் அல்லது கூட்டணியாக போயிடுறாருன்னு வச்சுப்போம். இதில் யாருக்கு மிகப்பெரிய வெற்றி? திமுகவுக்கு இதில் பெரிய ப்ளஸ் இருக்குதா அப்படின்னா உண்மையிலே இல்லைங்க. ஏன்? ஓபிஎஸ் அவர்களுக்கு இது வரைக்கும் ஓட்டு போட்டவங்க யாராக இருக்க முடியும்? ரெட்டலை ஆதரவாளர்களாக தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் ரெட்டலை மேலே அதிருப்தி, ஆனால் திமுகவும் பிடிக்காது, திமுகங்கிறது எதிரி, இபிஎஸ் அவர்கள் மேலே அதிருப்தி அப்படின்னு இருந்த ஒரு செக்டார் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க ஓட்டு போடுறவங்க. அவங்க தான் பலாப்பழத்துக்கு கூட லாஸ்ட் டைம் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ இவர் வெளிப்படையாகவே திமுக ஆதரவு கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம், திமுகவை புகழ்ந்து பேசி மறுபடியும் அவங்க தான் வரப்போகிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வாக்காளர்களும் ரெட்டலைக்கு போடாமல் உதயசூரியனுக்கு போட்டுருவாங்களா? இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டு இப்படிலாம் பண்ணுறது மூலமாக பெரிய ரிலாக்ஸ் ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. அப்பா சாமி விட்டுச்சிரா தலைவலி, போதும், உனக்கு வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக பண்ணிட்டேன், இத்தனை வருஷமாக கூட ட்ராவல் பண்ணதுக்கு இன்னைக்கு தாயா தரமான சம்பவம் பண்ணியிருக்கிறேன், அப்படியே புகழ்ந்து பேசிக்கிட்டே இரு. திமுகவை கூட்டுக்கிட்டாங்கன்னா கூட்டணிக்கு போயிருங்க, போலையா வெளியே இருந்து கூட இப்படி வாசிச்சுக்கிட்டே இருங்க, எனக்கு அது போதும், ஏன் ரெட்டலை ஓட்டு பிரியாமல் எனக்கு வந்துடும். நீ திமுகவை புகழ இன்னும் ஓரணியில் இரட்டை இலை வாக்குகள் அப்படின்றது சிந்தாமல் வந்து சேர்ந்து ஏற்கனவே டிடிவி இருக்காரு, அதனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த சூழலை தான் திமுக அவங்களுடைய தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை குழுவை அமைத்திருக்கிறது. அந்த குழு இன்னைக்கு தான் காலையில் தான் அது லெட்டர் வந்திருக்குது. அந்த குழு சம்பந்தமான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்ச்சை ஒன்று எழுந்திருக்குது. அதில் ஒரு 5 பேருடைய பெயர் இருக்குது. அந்த பேரில் கனிமொழி அவர்களுடைய பெயர் இல்லை. ஏன் இல்லை? எதனால் தவிர்க்கப்படுகிறார் கனிமொழி? இதை சுற்றி இன்னொரு பஞ்சாயத்து ஒன்று ஓடிட்டு இருக்குது. பல விஷயங்கள் நம்ம அடுத்த வரக்கூடிய வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறோம். இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.